மக்களே, இந்த கிராமப்புறங்கள்லலாம் வந்து எல்லாரும் துணி சோப்புல தான் பாத்திரம் கழுவுறாங்க. ஏன்னா, துணி துவைச்சுட்டு கடைசியில மீந்துட்டுனா ஏன் வீணாக்கணும் அப்படின்னு அந்த பாத்திரம் கழுவுறாங்க. கழுவுங்க வேண்டாங்கல. ஃபஸ்ட்டு சாம்பல்ல விளக்கிட்டு இருந்தோம். அடுத்தது விம் சோப்பு அப்படி வந்துச்சு. இப்போ எல்லாரும் வந்து துணி சோப்புக்கு மாறிட்டாங்க. என்னன்னாக்கா, அந்த பானையில் உள்ள கறியில் பிசுபிசுப்பு, சட்டியில் உள்ள பிசுபிசுப்புலாம் போகாது கையில் ஒட்டினா, பாத்திரத்தில் ஒட்டினாங்கிறதுனால துணி சோப்பு யூஸ் பண்ணுறீங்க. பண்ணுங்க வேண்டாங்கள. ஒரு முறைக்கு 5 முறை நல்லா கழுவுங்க. இல்லைன்னா அந்த துணி சோப்பில் உள்ள பவுட்ரு படிஞ்சிருக்கும். அது சாப்பிடும் பொழுது நம்ம வயிற்றுக்குள்ள துணி சோப்போட பவுட்ரு கெமிக்கல் போச்சுன்னா குடல் புற்றுநோய், கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, யூஸ் பண்ணுங்கள் பாத்திரத்தை. முடிஞ்ச அளவுக்கு துணி சோப்பால் கழுவாதீங்க. எல்லோரும் நான் முஸ்லீம் ஆகிட்டேனா மாறிட்டேனான்னு கேட்குறீங்க. எனக்கு காய்ச்சல், ஈவினிங் ஆனால் குளிர் தாங்க முடியல. அதனால தான் துணியை சுற்றி காதெல்லாம் அடைச்சி கட்டியிருக்கேன். எம்மதமும் சம்மதம் தான் எனக்கு. நான் சொல்கிற விஷயத்தை பாருங்கள், என்ன ஏன் பார்க்குறீங்கன்னு தெரியல.